குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராமம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். யாத்ராமம் 1:17 எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மருத்துவச்சிகள் இஸ்ரவேல் பெண்களுக்கு ஏன் உதவி செய்தார்கள் என்றால் கர்த்தருக்கு பயந்தார்கள். எனவே ராஜாவின் கட்டளையை மீறினார்கள். அவர்கள் தேவனையும் அவருடைய மகத்துவத்தையும் அறிந்திருந்ததால் தான் அவர்களுக்குள்ளே தேவனை பற்றிய பயம், திகில் உண்டாயிருந்தது. எனவே அவருடைய ஜனங்களாகிய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ராஜாவுக்கு முன்பாக இருந்த பயத்தை நீக்கி போட்டது. எனவேதான் அவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்தார்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே சொல்லியபடியே யோசுவா கானான் தேசத்தை சுதந்தரிக்க செல்லும் போது யோர்தானை கடந்து எரிகோவை பிடிக்க வேண்டும். எனவே 2 வேவு பார்ப்பவர்களை இந்த தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தான். அவர்கள் அங்கு போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் 2 பேர் தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள் என்று அறிந்த ராஜா வேசியின் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த மனுஷர்களை வெளியே கொண்டு வா என்று சொல்ல சொன்னான். ஆனால் அந்த வேசியோ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, போய்விட்டார்கள், அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். அதன் பின்பு உள்ளே ஒளிந்திருந்தவர்களிடம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றால். அதன் பின் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டு தப்பிக்க வைத்தாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேசியானவள் தேவனையும் அவருடைய மகத்துவத்தையும் அறிந்து அவருக்கு பயந்ததினால் தன்னுடைய ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்தாள். தேவன் அவளுக்கு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் செய்தார். இதில் நாம் 2 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்த எபிரேய மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அடுத்து, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் தன்னிடம் வந்தவர்களின் தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அறிந்து காட்டிக் கொடுக்காமல் பிடித்து கொடுக்காமல் தேவனுக்கு பயந்து தப்பவிட்ட வேசிக்கு கர்த்தர் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். மேலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஜனத்திற்கு அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யும் உதவியை கர்த்தர் மறக்காமல் உதவி செய்கிறவர்களுக்கு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். 2வது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் வந்தாலும் அவர்களுக்கு துணையாக யார் வந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவருடைய மகிமையும் மகத்துவமும் அவர்களுக்கு திகிலையும் பயத்தையும் கொடுக்கும். எனவே நாம் கர்த்தருடையவர்களாக இருந்தால், நமக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால், நமக்கு எதிராக சத்துருக்கள் வந்தாலும் சரி, அவர்களுக்கு துணையாக வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, எதிரிகளுக்கு துணையாக வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, நமக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அறிந்து நமக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக மாறுவார்கள். கர்த்தரே அவர்களை நமக்கு நன்மை செய்யும்படியாக மாற்றுவார். ஆகவே நாம் என்றும் எப்போதும்
கர்த்தருடைய ஜனங்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக வாழுவோம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மருத்துவச்சிகளும் வேசியும் உம்முடைய நாமத்தையும் மகிமையையும் மகத்துவத்தையும் அறிந்து உமக்கு பயந்து தீமை செய்யாமல் நன்மை செய்ததைப் போல எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் மகிமையையும் எங்களுடைய சத்துருக்களும் எதிரிகளும் அவர்களுக்கு துணையாக வருகிறவர்களும் அறிந்து உமக்கு பயந்து எங்களுக்கு தீமையன்றி நன்மை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.